ఏడుకుంటలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఆపద ముక్కులవాడ నాథరక్షక గోవింద గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாயா. இந்த வீடியோவில் வந்து துலாபாரம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். துலாபாரம்ன்றது வந்து பழைய காலத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் தான். நிறைய கோவில்கள்லையும் நம்ம பார்க்கலாம் துலாபாரம்ன்றது வந்து உண்டு. அதாவது ஒருத்தங்களோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக சில தானங்கள் கொடுப்போம், சில காணிக்கை கொடுப்போம் சுவாமிக்கு. அதாவது அரிசியாக இருக்கலாம், இல்லை வந்து வெல்லமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து சர்க்கரை, கற்கண்டு, ஈவன் காயின்ஸ், எது வேணாலும் இருக்கலாம். ஒருத்தங்களோட வெயிட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் காணிக்கை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ திருமலாடியும் வந்து துலாபாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஒரு குழந்தையோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக வந்து அவங்க வந்து காணிக்கை கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப வழக்கமாக இருக்குது. ஸோ துலாபாரம் நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்பெஷலாக எந்த டிக்கெட்ஸும் கிடையாது. உங்கள் தர்ஷனம் டிக்கெட் மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு என்ட்ரன்ஸில் போகும்போது துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா தனியாக உங்களை வந்து டைவர்ட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் வந்து துலாபாரம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தர்ஷனுக்கு. இந்த துலாபாரத்துக்கு வந்து ஸ்பெஷலாக நான் அரிசியோ இல்லை வெல்லமோ இல்லை சர்க்கரையோ நான் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். வீட்டிலேருந்து எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டாம். துலாபாரத்துக்கு நீங்கள் போகும்போது இப்போது வந்து உங்கள் குழந்தைங்களோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து காணிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அரிசிக்கு 55 ரூபா கிலோ அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது குழந்தையோட வெயிட் ஒரு 10 கிலோன்னா 550 ரூபாய்க்கு ரெசிப்ட் போட்டு வச்சுருவாங்க. நீங்கள் அந்த 550 ரூபாவை கேஷாக உண்டியில் போடணும். இவ்வளோ தான் அது. ஆக்சுவலி நீங்கள் வீட்டிலேருந்து வந்து அரிசியோ சர்க்கரையோ எதுவுமே எடுத்துகிட்டு வர தேவையில்லை. ரெண்டாவது என்னென்னா, காயின்ஸாக இருந்தாக்கா காயின்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எவ்வளோ வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போடுவாங்க. காயின்ஸ் கூட ஆக்சுவலி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டாம். 1 ரூபா காயின்ஸ்னால் 1 கிலோ இவ்வளோ ரூபா, 5 ரூபா காயின்ஸும் 1 கிலோ இவ்வளோ ரூபான்னு அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் போட்டு உங்கள் வெயிட்டுக்கு ஈக்குவலாக எவ்வளோ ரூபா வருதோ அந்த ரூபாவை நீங்கள் கேஷாக வந்து உண்டியில் போட்டுறணும். அவங்க ரெசிப்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து துலாபாரம் நடக்கிற ப்ராக்டிஸ். இது மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டக்க வந்து உங்களை டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியே நீங்கள் துலாபாரம் முடிச்சுட்டு நீங்கள் போய் தர்ஷனம் பார்க்கலாம். நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் புக் பண்ண தேவையில்லை. தர்ஷன் டிக்கெட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னோடய மோட்டிவேஷன். தேங்க்யூ. ஓம் நமோ வெங்கடேசாயா. ஓம் நமோ வெங்கடேசாயா. This video is about Tulabaram. Tulabaram is a practice that is followed in many temples in South India. Tulabaram is nothing but a balance. We call it a balance in English. So it is very popular in Tirumala also, where mostly they donate equal amount of rice, jaggery, sugar candy equal to a person's weight. Like for example, they keep a person, they make a person sit on one side and they weigh the person, and equal to the quantity of his weight or her weight, they provide rice or jaggery or sugar candy or even coins to the Lord as a donation, as a kanikai. So this is
an age-old practice that is followed in Tirumala. This is done for the well-being of a person. They pray for the well-being, especially when it comes to children. They pray for the well-being of the child, and they donate a quantity of rice or jaggery or whatever equal to the weight of the child. So, in case you want to do a Tulabharam in Tirumala, you need not book a special ticket for Tulabharam. If you have a darshan ticket, it is enough. Once you reach the main entrance, you have to tell the temple authorities that you are going to do Tulabharam, and they will divert you to the place where Tulabharam is done. So they weigh the person using a balance, and they ascertain the weight of a person. After ascertaining the weight, they ask you, what donation would you like to make? Do you want to donate rice or jaggery or sugar or whatever? And just in case you want to donate rice, suppose equal to the weight of your child, which is 10 kgs, rice may be fixed at 55 rupees per kg, right? So they will ask you to deposit 55 into 10, 550 rupees into the hundi, and they will give you a receipt. So you need not carry any rice or jaggery with you. You just have to ascertain the weight of a person and deposit the equal amount, the amount of cash that the temple authorities calculate into the hundi. You can even donate coins. Even coins, they weigh equal to the person in the Tulabharam. Suppose a person is 10 kg and you want to donate 1 rupee coins, you can still do so. They will have a fixed denomination, like 1 kg of 1 rupee coins. Suppose, for example, it is 200 rupees. I do not know the exact number. Suppose if it is 200 rupees and your child is weighing 10 kg, probably you may have to deposit 2000 rupees in the hundi, and they will issue a receipt. In case you carry coins with you, they still do accept it, and they will weigh those coins also. So this is a practice that is followed, and you get diverted to the Tulabharam place, and once the Tulabharam formalities are over, you may join the queue for darshan. So this is all about Tulabharam. In case you have any doubts, leave a comment in the comment section. I shall definitely answer this. And this is a powerful prayer actually, especially followed in South India, for the well-being of a person, and the entire family can participate in the Tulabharam. There is no restriction. So this is all about Tulabharam. In case you have doubts, leave a comment in the comment section. I shall definitely answer them. And thank you for supporting me all the while, and please do continue to support me. Please do subscribe to my channel for many more information and many more updates. Thank you for watching my channel. Om Namo Venkatesaya.